கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9 அதிகாரம் 22 வசனம். மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். Jesus turned and saw her. Take courage, daughter, he said. Your faith has healed you. And the woman was cured from that very hour. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். ஆமென். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அப்பொழுது இயேசு திரும்பி அவளை பார்த்து சொன்ன வார்த்தைகள்தான் இன்றைய தியான வசனம். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கு நோயால் அவதிப்பட்டு வந்தவள் அந்த பெண். அந்த நோய் காரணமாக அவள் சமூகத்தில் தூய்மையற்றவளாக கருதப்பட்டாள். கோவிலுக்குள் செல்ல முடியாது. மக்களிடமிருந்து ஒதுக்கப்பட்டவள். பல மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சையும் எடுத்தும் குணமடையாமல் எல்லா செல்வமும் செலவாகி விட்டது. ஆனால் இயேசுவின் ஆடையின் ஓரத்தை தொட்டாலே குணம் அடைவேன் என்ற வலிமையான விசுவாசத்துடன் கூட்டத்தின் நடுவே நுழைந்து வந்தாள். தொட்ட அவளை இயேசு கிறிஸ்து மகளே என்று அழைத்தார். இது கருணையும் அன்பும் ஏற்றுக்கொள்வதையும் காட்டுகிறது. சமூகத்தில் தூக்கி எறியப்பட்டவள் தேவனுடைய குடும்பத்தில் மகளாக இடம் பிடித்தாள். திடன்கொள் என்று இயேசு கூறியதை கவனியுங்கள். ஆண்டவர் அவளது மனதில் இருந்த பயத்தை நீக்கினார். அவள் சுகம் பெறுவோமோ, தண்டனை ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இருந்தாள். ஆனால் இயேசுவின் வார்த்தை அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். குணமடைவதற்கு காரணம் ஆடையை தொட்ட செயல் அல்ல, இயேசுவின் மீது வைத்த விசுவாசமே இந்த அதிசயத்தை உண்டாக்கியது. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று உறுதியாக நம்பிய அவள் நம்பிக்கைதான் அவள் சுகம் பெற காரணமாய் இருந்தது. இங்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பதில் உடல் சுகம் மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய மீட்சியையும் குறிக்கிறது. அந்நேரம் முதல் சொஸ்தமானாள் என்று சொல்லப்பட்டிருப்பதிலிருந்து உடனடியாக குணமடைவையும் முழுமையான சுகத்தையும் இயேசு கொடுத்தார் என்பது விளங்குகிறது. மருத்துவர்கள் முடியாததை இயேசு ஒரு சொல்லில் செய்தார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற சத்தியத்தின்படியே நடந்தது. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று இயேசு கூறுவதை மார்க்கு 5:34 வாசிக்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்பதை
லூக்கா 8:48 வாசிக்கிறோம். இந்த நிகழ்வை பற்றி மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை எபிரேயர் 11:6 வாசிக்கிறோம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ பரிபூர்ண விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நிச்சயம் சுகமாவேன் என்று உறுதியாக நம்பினாள். சமூகத்தினரால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்ற விசுவாசத்துடன் தான் அத்தனை ஜனங்கள் கூடியிருந்த இடத்திற்கு வந்தாள். ஆயினும் கொஞ்சம் பயத்துடன் இருந்ததால் தான் இயேசு அவள் மன பயத்தை உணர்ந்து அன்போடு மகளே என்று அழைத்ததும் அன்றி திடன் கொள் என்று அவளை உற்சாகப்படுத்துகிறார். அவளுடைய விசுவாசமே அவள் சுகப்பட காரணம் என்பதை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அனைவர் முன்னிலையில் அவர் கூறுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சமூகத்தில் தூக்கி எறியப்பட்டவள் தேவன் முன்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இயேசு அவளை மகளே என்று அன்புடன் அழைத்தார். இயேசுவின் வார்த்தை புறக்கணிக்கப்பட்டவனுக்கும் அன்பும் அடையாளமும் உண்டு என்பதை உணர்த்துகிறது. தேவன் நம்மை தன் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்பதை யோவான் 1:12 வாசிக்கிறோம். இயேசுவின் ஆறுதலான வார்த்தை திடன் கொள். நோயால், பயத்தால், குற்ற உணர்வால் கலங்கிய மனம், ஆனால் இயேசுவின் வார்த்தை துணிவை உண்டாக்குகிறது. இயேசுவின் சாட்சியம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சுகம் தருவது ஆடையின் ஓரம் அல்ல, விசுவாசம்தான். விசுவாசம்தான் குணமும் ரட்சிப்பும் தருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்பது இயலாது. இங்கு இயேசுவின் கிரியை, அந்நேரம் முதல் சொஸ்தமானாள். உடனடியாக குணம் ஏற்பட்டது. முழுமையான சுகம், உடல், மனம், ஆவி மூன்றிலும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவின் வேலை தாமதமின்றி பூரணமாக நிறைவேறும் என்பதுதான் இந்த இடத்துல நம்ம அழகா தெளிவா புரிஞ்சுக்கணும். சுருக்கமாக சொல்வதானால், இயேசுவின் கிருபையை அடைவது விசுவாசத்தின் வழியே மட்டுமே. பயத்துடன் வந்தவரை அவர் திடமாய்க் கொண்டார். ஒதுக்கப்பட்டவளை மகளாக ஏற்றார். குணமடையாத நோயையும் உடனே குணப்படுத்தினார். இதுவே இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கும் சத்தியம். எனவே விசுவாசத்துடன் இயேசுவை நாடுங்கள். அவருடைய வார்த்தை பயத்தை நீக்குகிறது. அனுதினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து, நேசித்து, தியானித்து அதன்படி நடவுங்கள். அவருடைய கிருபை ரட்சிப்பையும் முழு சுகத்தையும் தருகிறது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? இதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, 12 ஆண்டுகள் நோயால் அவதிப்பட்ட அந்த பெண்ணின் விசுவாசத்தை கண்ட நீர் அவளை மகளே என அழைத்து திடன் கொடுக்க அவள் குணமடைய செய்தது போல எங்கள் விசுவாசத்தையும்
பலப்படுத்தும் அப்பா. எங்கள் பயங்களை நீக்கி எங்கள் ஆவிக்கும் மனதுக்கும் உடலுக்கும் பூரண சுகத்தையும் இரட்சிப்பையும் அருள வேண்டுமாறு உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் உம்மையே நாடி உம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க கிருபை செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.